சென்னை வளசரவாக்கத்தில் வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். சௌத்ரி நகரில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சௌத்ரி நகரில் அமைந்துள்ள வீட்டில் தீ விபத்து ஏற்பட்ட பொழுது அந்த தீ பரவி வீட்டில் இருந்த இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், பூஜை அறையிலிருந்து தீ பரவியதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இருவர் உயிரிழந்த அந்த துயர செய்தியும் கிடைத்திருக்கிறது. என்ன நடந்தது? விவரம் என்ன? சென்னை வளசரவாக்கத்தில் சொகுசு பங்களாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் தற்போது 2 முதியவர்கள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 2 முதியவர்களும் கணவன் மனைவியும் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக வளசரவாக்கம் சௌத்ரி நகர் 4வது தெருப்பகுதியில் ஸ்ரீராம் என்பவர், அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நடத்தி வரும் ஸ்ரீராம் என்பவர் வசித்து வருகிறார். இவருடன் இவரது மனைவி, மகன், அதே போன்று இவரது தாய் தந்தை உள்ளிட்ட நபர்கள் இங்கு வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று மதியம் சரியாக 12:30 மணி அளவில் ஸ்ரீராம் மற்றும் அவரது மனைவி தங்களது சொந்த வேலை காரணமாக அடையாறு சென்றிருந்த நிலையில் சரியாக 1 மணி அளவில் அவரது வீட்டில் அவரது தாய் தந்தையான நடராஜ் மற்றும் நடராஜின் மனைவி தங்கம், அதே போன்று ஸ்ரீராமின் மகன் சிரவன் ஆகிய 3 நபர்கள் வீட்டினுள் இருந்திருக்கிறார்கள். அப்போது சரியாக 1 மணி அளவில் 3வது மாடியில் இருக்கக்கூடிய பூஜை அறையிலிருந்து கரும்புகை வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வீட்டில் இருந்த பணியாளர்கள் சுதாரித்துக் கொண்டு அங்கிருந்து கத்தியபடியே சென்றதால் உள்ளே இருந்த நபர்கள் உள்ளே இருந்து வெளியே வருவதற்குள் வீடு முழுவதும் மளமளவென தீயானது பரவி மிகப்பெரிய ஒரு தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் சரவன் என்ற ஸ்ரீராமின் மகன் 1வது மாடியிலிருந்து கீழே குதித்து அவர் தப்பித்திருக்கிறார். மேலும் இந்த தீ விபத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வீட்டில் பணி செய்து வந்த ஒரு பெண்ணும் முதல் மாடியிலிருந்து கீழே குதித்தது அவரது கால் உடைந்து தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வீட்டினுள்ளே 2 நபர்கள், அதாவது முதியவர்களான நடராஜ் மற்றும் நடராஜின் மனைவி தங்கம் ஆகியோர் வீட்டினுள் சிக்கியிருப்பதை உடனடியாக அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கும் வளசரவாக்கம் போலீசாருக்கும் தகவல் அளித்தனர். அதன் பேரில் 4 தீயணைப்பு வண்டிகளில் வந்த 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1.5 மணி நேரமாக அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். ஆனால் எவ்வளவோ முயன்றும் அந்த தீயானது கட்டுக்குள் வரவில்லை. இதனையடுத்து தான் தற்போது பெருமழையானது இங்கு பெய்து வரும் காரணத்தினால் தற்போது தீயானது சற்று அணைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த உள்ளே சென்ற தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் உள்ளே சென்று பார்த்தபோது நடராஜ் என்ற முதியவரும் அவரது மனைவி தங்கம் ஆகிய இருவரும் உடல் கருகிய நிலையில் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து தற்போது அவர்கள் இருவரின் உடலை மீட்ட வளசரவாக்கம் போலீசார் உடல்கூறு ஆய்வுக்காக KMC மருத்துவமனைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது மேற்கு இணை ஆணையர், காவல்துறை இணை ஆணையர் சேபஸ் கல்யாண் அவர்கள் இந்த விபத்து குறித்து விசாரிப்பதற்காக தற்போது தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று தீயணைப்புத்துறையின் மாவட்ட அலுவலர் அவர்களும் தற்போது சம்பவ இடத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் இங்க இருக்க MLA கணபதி அவர்களும் தற்போது உள்ளே வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்ட போது 3வது மாடியில் இருந்த பூஜை அறையிலிருந்து முதலாக இந்த தீ விபத்தானது பரவியதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த தீ விபத்தானது உள்ளே இருந்து ஏதேனும் விளக்குகளில் இருந்து தீப்பற்றி இந்த தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது மின் வயர்கள் மூலம் மின்கசிவு ஏற்பட்டு இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து மேற்கு இணை ஆணையர் சேபஸ் கல்யாண் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து வளசரவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் அவர்கள் உயிரிழப்புக்கான காரணம் குறித்தும் தீவிர விசாரணையை தற்போது துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.